கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிறுகளிலும் மாலை ஆராதனையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நாம் யாவரும் முழங்கால் படித்த தேவனை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மை துதிக்கிற ராஜா, மை துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. மை துதிக்கிற ராஜா. வாய்களை திறந்து அப்பாவை போற்றி துதியுங்கள். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதியுங்கள். அவர் செய்த அநேக காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த வேளையிலே அதை எல்லாவற்றையும் நினைத்து அவரை நினைத்து துதியுங்கள். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் செய்த நன்மைகள் 1000 10,000 இருக்கிறது. அப்பா அதை நினைத்து அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, நீ நன்றி செலுத்துகிற ராஜா. நீ சதா காலங்களிலும் இந்த கிருபையினால் எங்களை மூடி அப்பா மறைத்து வருகிற தயவுக்காம் நன்றியோடு துதிக்கிற ராஜா. அப்பா நீ நேற்றும் என்றும் மாறாதவரா எங்களோடு கூட இருந்து ராஜா, எங்களை பாதுகாத்து வருகிற தயவுக்காம் நன்றியோடு துதிக்கிற ராஜா. அப்பா எங்களுக்கு பலன் கொடுத்தீரே, எங்களுக்கு தைரியத்தை கொடுத்தீரே, எங்களை தைரியமாய் அப்பா எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே. எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா எங்களை சுற்றி பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய இரக்கங்களால் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி நீரே. வாய்களை திறந்து சொல்லுங்க, நன்றி நன்றி தகப்பனே. அப்பா உணவு கொடுத்தீரே அப்பா, அது பெரிய அப்பா நீ செய்த அப்பா பெரிய காரியங்கள் ஒன்று ராஜா. அநேகர் அப்பா இந்த வேலையிலும் அப்பா உணவு இன்றி அப்பா உறைவிடம் இன்றி எவ்வளவோ பேர் அப்பா தவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் அப்பா அப்பா பாவிகளும் பிரதான பாவிகளா எங்களுக்கு அப்பா நீ செய்த அப்பா பெரிய கிருபைகளை நம்ம நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களை உணர வைத்தீர் ராஜா. இந்த நாட்களில நீர் எவ்வளவோ அற்புதம் எங்களுக்கு செய்தீர் என்று அப்பா உணர வைத்தீர் அப்பா. நாங்கள் அதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க அப்பா. இதெல்லாம் ஒரு பெரிய காரியங்கள் ராஜா. எங்களை பராமரித்து பாதுகாப்பது உங்களுடைய கிருபை ராஜா, உங்களுடைய கிருபை ராஜா. உங்களுடைய கிருபை இல்லைனாலும் இன்று உயிரோட இருக்க முடியாது ராஜா. உங்களுடைய கிருபை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க அப்பா. உங்களுடைய கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி ராஜா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெருந்தாலும் உங்களுடைய கிருபைகளை விட்டு மாறாதபடியா அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் அப்பா உருக்கமுள்ள தேவன் ராஜா, இரக்கமுள்ள தேவன் ராஜா. அப்பா எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு ஒரு அதிசயத்தை இந்த நாளில் நீர் செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. நாங்கள் யாரும் சேர்ந்து நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. இரக்கமுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, நீர் அற்புதத்தை செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. அப்பா நீ சொல்ல ஆகு ராஜா, நீ கட்டளையிட நிற்கு ராஜா. அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அப்பா மனம் இறங்கி அப்பா நீர் அப்பா தேசத்திற்கு ஒரு சேமத்தை கொடுக்க முடியாது நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா கண்ணீரோடு அப்பா ஜபிக்கின்ற இந்த வேளையில நீர் ஒரு அற்புதத்தை அப்பா தேசத்திலே அப்பா நீ செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ராஜா. உண்மை நம்பி இருக்கிறோம் ராஜா, உண்மை நம்பி இருக்கிறோம் ராஜா. நீர் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டுமா நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா நீரை மட்டும் நீ செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இன்னும் அப்பாவா என்னென்ன காரியங்களுக்காக அப்பா இந்த வேலையில ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீ அப்பா நேர்த்தியாய் அதின் காலத்துல நீ செய்து முடிக்க போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் காலை வாசிக்கிறது போல கர்த்தர் நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் ராஜா. ஒருவேளை எங்கள் நாட்கள் எங்கள் கண்கள் அதை காணாமல் இருந்தாலோ ராஜா, நீர் வருகிற நாட்களிலே நீர் எங்களுக்கு காண செய்ய போகிறீர் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இனி எங்களுடைய வாழ்க்கையில அழுகை இல்லை, புலம்பல் இல்லை ராஜா. இனி அப்பா நாங்கள் தீங்கை ஒருபோதும் காணாதபடி ராஜா ஒரு சந்தோஷத்தை நாட்களை காண எங்கள் கிருபை கொடுங்க ராஜா. நம்ம ஆள வேதனை ராஜா மெட்டுக்கும்படியாக இந்த வசனத்தை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய சாக்கியத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ராஜா. அப்பா அதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ராஜா. அவர்களுடைய வீடுகளிலே உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்புங்க, இந்த பிரசனத்தினால் நிரப்புங்க ராஜா. அவர்கள் கேட்கிறவனுமாய் மாத்திரம் அல்ல, அவர்கள் வாழ்க்கையில நடக்கிறவர்களாய் எங்களையே நாங்கள் ஒரு விசை கூட ஆராய்ந்து
பார்த்து அப்பா எங்கள் வாழ்க்கையில என்ன குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் ராஜா நாங்கள் அதை மாற்றி உங்களுடைய பாதத்திலே நாங்கள் எங்கள் அப்பா எல்லாவற்றையும் ஒப்படைத்து ராஜா எங்கள் முழுவதும் நீ வளைந்து மறுபடியும் ஒரு புது சிருஷ்டியாய் உருவாக்குங்க ராஜா. இந்த வேலையில ராஜா நீ ஒவ்வொருவரோடு பேசுங்க ராஜா, பச்சமாய் பேசுங்க ராஜா. துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவங்க சத்தத்தை மாற்றம் கேட்கட்டும் ராஜா. சகல துதி கன மகிமை எல்லாவற்றும் உண்மைக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு நாம் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட நம்ம ஆலை வேளையில தேவன் நம்மை துதிக்க தந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவது நேரம். தேவனை துதித்து மகிமைப்படுத்த போலாம். தெரிந்த ஒரு பாடல், உண்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உண்டாயவென்னை கைவிடல, வெறுங்கையாய் நான் வந்தேன். நம்ம ஆலை வேளையில ஒரு பேர் நம்ம வெறுங்கையாய் வந்திருக்கலாம். இரு பரிவாரங்களை கொடுத்து இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை வைத்திருக்கிற தேவன். ஆமென். அல்லது சிங்க குட்டிகள் தாட்சி எடுத்து பட்டினியாய் இருந்தால் கர்த்தரை தேடுகிறவருக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம ஆலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இல்லாமல் மட்டுமாய் பாதுகாத்த தேவனுக்கு கொஞ்ச நேர வாய்களை திறந்தப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Jesus, உமக்கு நன்றி கர்த்தாவே. We thank you Jesus, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உண்டாயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உண்டாயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரம் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரம் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கையும் நோடு செய்தேன், இரண்டித்த யாவையும் திரும்பத் தந்தீர். உடன்படிக்கையும் நோடு செய்தேன், இரண்டித்த யாவையும் திரும்பத் தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தந்தினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தந்தினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உண்டாயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உண்டாயவென்னை கைவிடல. வெறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. சொல்லுங்கள். வெறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. உம்மை துதி. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரம் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன்.
வேண்டியதெல்லாம் வீணை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியதெல்லாம் வீணை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியான தந்தினரை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். பரதேசியான தந்தினரை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். வேலெல்லோ வேலே எல்லோ வேலே எல்லோ உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. வேலெல்லோ வேலே எல்லோ எல்லோ உம்மை துதிப்பேன். வேலெல்லோ வேலே எல்லோ எல்லோ உம்மை துதிப்பேன். வேலெல்லோ வேலே எல்லோ உம்மை துதிப்பேன். வேலெல்லோ உம்மை துதிப்பேன். வேலெல்லோ உம்மை துதிப்பேன். வேலெல்லோ உம்மை துதிப்பேன். வீலகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாயோய் எங்கள் ஜீவனீர் ஒன்று நீர். சொல்லுமா. வீலகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாயோய் எங்கள் ஜீவனீர் ஒன்று நீர். வீலகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாயோய் எங்கள் ஜீவனீர் ஒன்று நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். ஓ வீலகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். சொன்ன காண்கிற தேவன். வீலகாயோய் எங்கள் ஜீவனீர் ஒன்று நீர். வீலகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாயோய் எங்கள் ஜீவனீர் ஒன்று நீர். வீலகாயோய் சொல்லுமா. என்னை காண்கிற தேவன் நீர். வீலகாயோய் எங்கள் ஜீவனீர் ஒன்று நீர். சொல்லுமா. வீலகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாயோய் எங்கள் ஜீவனீர் ஒன்று நீர். வராந்திரம் வராந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வராந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே. இந்த நாளின் அழுவல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே, இந்த அழுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே. ஓ வீலகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாயோய் எங்கள் ஜீவனீர் நீர். சொல்லுமா. வீலகாயோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாயோய் எங்கள் ஜீவனீர் ஒன்று நீர். வீலகாயோய் என்னை காண்கின்ற தேவன்
சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர். சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். வாக்குத்தத்தம் செய்தீர். நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்குத்தத்தம் செய்தீர். நீ சொன்னதை நிறைவேற்றினீர். ஓ வீலகாயோரி என்னை காண்கின்றதே. சொல்லும் அந்த மாலை வேளையில் உங்களை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஓ எஸ், உங்கள் அழுகுகளை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஓ ஆதாரின் அழுகுகளை கேட்டு, பிள்ளையின் அழுகுகளை கேட்டு, ஓ வனாந்திரத்தை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன் இந்த மாலை வேளையில் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஓ உங்களுடைய வனாந்திரத்தை நீரூற்றாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நேரம் வாய்களை திறந்து விசுவாசத்தோடு செல்லுங்க. என்னுடைய வனாந்திரங்கள் மாறட்டும். ஓ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். பாவங்கள் மாறட்டும். சாபங்கள் மாறட்டும். கண்ணீர் மாறட்டும். உபத்திரவங்கள் மாறட்டும். ஓ என்னை காண்கிறவனை நான் கண்டிருக்கிறேன். என்னை காண்கிற தேவனை நான் கண்டிருக்கிறேன். ஓ பாபா சக்தி நீக்காத சொல்லுமா. ஓ எங்கள் ஜீவன் இருந்து என்னை காண்கிறவரே இந்த மாலை வேளையில் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மளை காண்கிறவராக இருக்கிறார். The one who has called you is watching over you. உங்களை காண்கிற தேவன். ஓ பாபா சக்தி நீக்காத சொல்லுங்க சொல்லுங்க. ஓ yes Lord, வீலகாயோரி எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். வீலகாயோரி என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாயோரி எங்கள் ஜீவனீர் சொல்லுங்க. வீலகாயோரி என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாயோரி எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். வீலகாயோரி என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாயோரி எங்கள் ஜீவனீர் நீர். எல்லாரும் கரங்களை தட்டிக்கிட்டு கருத்துலப்பா என்னை காண்கிற தேவன். ஓ சக்தி நீக்காதப்பா என்னை காண்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த கால மாலை வேளையில் என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அழுகுகளை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உபத்திரவத்தை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த மாலை வேளையில் மலை போல துன்பங்கள் வந்தாரோ என் நேசரனோடு கூட இருக்கிறார். என் நேசரனோடு கூட இருக்கிறார். என் நேசரனோடு கூட இருக்கிறார். Oh, Ribaba Shakti Nikaraba Shakti. Oh, we thank you, Jesus. Oh, yes, Lord. Oh, yes, Lord. We worship you, Lord. Oh, Rabba Shakti Nikaraba. We thank you, Jesus. Hallelujah. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகி செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகி செய்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று சொல்லுமா. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. இப்போது என் வாழ்விலே இசையா நீ போது பெண்வா. சொல்லுங்க நீ போது வாழ்விலே இசையா நீ போது வாழ்விலே. பலவீன நேரம்
பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று சொல்லுங்க. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, நிழலாம துணை நின்று காப்பவரே. சொல்லுங்க. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, நிழலாம துணை நின்று காப்பவரே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொள்ள என்னை இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொள்ள என்னை இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்வில் சொல்லுங்க. இயேசையா, இப்போதும் என் வாழ்வில், ஹல்லேலூயா, இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றியும், தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, இப்போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க. நீர் போதும் அப்பா, நம்ம ஆளுநர் நீர் போதும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை எங்களை காண்கிற தேவன், எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திர நீர் மாத்திர நீர். இந்த மாலையில் பிரச்சனைகளோடு கூட இருக்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம். தடைகளை உடைத்து அப்பா இயேசுவே தேவங்களோடு இடைப்பட்டபடி அவையும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கும். நாங்கள் சிறுகவும் தேவன் பெருகவும் எங்களை ஒப்பு கொடுக்கும். சகல துதிகளையும் கனத்தையும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கூட ஒரு விசை கூட தேவ சமூகத்துல ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சும்மா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மாலை ஆராதனை கூட தேவ பிரசனம் நம்மளோடு கூட இடைப்படுவதாக, தேவ நம்மோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து இந்த நாளிலே யோனாவின் புத்தகத்திலிருந்து நாம் கடந்த 2 வாரங்களாக தியானித்துக் கொண்டிருக்கோம். யோனாவின் கடைசி பகுதி வந்திருக்கும். சித்தமான இந்த நாளிலே இந்த வேத பகுதியை முடிக்க நான் பிரயாசிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். யோனாவின்
புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நான் வாசித்து முடித்த முதல்ல 10ஆம் வசனத்தில் ஒரு விசை கூட நாம் வாசித்து இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் 10ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி போடு. இந்த மாலை வேளையில கூட தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை நமக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு இதுல இருந்து இருக்கிறது. ஆமே. யோனா நினைச்சிருக்கலாம், எத்தனை நாட்கள் நான் மீன் வயிற்றிலேயே இருப்பேனோ, ஒருவேளை என் ஆயுசு நாட்கள் முழுவதும் நான் இப்படியே இருந்துடுவேனோ. இல்ல இல்ல, அவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையின் நாள் வந்தது. நீதிமொழி புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதேதான் இந்த இடத்துல நீதிகள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். இந்த மாலை வேளையில கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ, எத்தனை நாட்கள் இது போகும்போ என்று நினைத்து கொண்டிருக்கீங்களா? தேவனை ஆராதிக்கிறவருக்கு தேவன் சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கும் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காலை வேளையில அவங்களோடு பேசின வார்த்தை ரினியூவல் ஆஃப், உன் நம்பிக்கையை புதுப்பிக்கிற தேவன் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த கடன் பாரத்திலிருந்து, இந்த விசுவாசத்தின் பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, எனக்கு எதிராக வந்திருக்கிற இந்த பார்வம் சேனையிலிருந்து எனக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு வந்து என் நம்பிக்கை கர்த்தர் மீது வைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மாலை வேளையில கூட ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் நம்பிக்கை, அதாவது நீ கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஆமென். யோனா மீனின் வயிற்றிலே அவன் விசுவாசத்தோடு நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு அதிகாரம் முழுவதும் ஜெபிக்காத அந்த யோனா மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அவனுடைய கூக்குரலை கேட்டார் என்ற விசுவாசம், அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில வந்தது. அந்த நம்பிக்கைக்கு பலன்தான் அவனுக்கு ஒரு விடுதலை வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஆனா உங்களுக்கு அந்த நம்பிக்கை வேண்டும். யோனாக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அவன் நம்பிக்கையின் பாத்திரமானாய் தேவன் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில். அதனால சொல்றான், நான் கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொன்னான். 2ஆம் வசனத்துல 9ஆம் வசனத்துல சொன்னான், தேவனின் கூக்குரலை கேட்டார், தேவனுடைய சந்நிதியில் என் கூக்குரல் எட்டியது என்று முடித்தான். அடுத்த வசனத்துல தேவன் அவனுக்கு விடுதலை கொடுத்தான். இந்த ஜெப நாட்கள் வீடுகள்ல இருக்கிற இந்த நாட்கள்ல நம்பிக்கையை கர்த்தர் மீது வைங்கள். ரினியூவல் ஆஃப், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். அடுத்ததாக முதலாவதாக ரினியூவல் ஆஃப் ஸ்ட்ரெங்த், தேவன் பலத்தை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற இந்த ஜெப நாட்களில் உறவை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக விசுவாசத்தை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். நான்காவதாக நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஐந்தாவதாக நம்முடைய அழைப்பை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். இப்போ ஆறாவதாக தேவன் ஒரு புதியதாக ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். இந்த இடத்துல தேவன் சொல்றார், நீ எழும்பி போ, rise up and go to the greater city of Nineveh. தேவன் சொல்றார், get up and go, rise up and go. இந்த மாலையில தேவன் சபைக்கு கொடுக்கிற வார்த்தை, இந்த உபத்திரவ காலம் முடிந்த பின்பு தேவ கட்டளை உங்களுக்கு நேராக வருகிறது. Don't be in your comfort zone. எனக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கு என்று இல்ல,
எழும்பி புறப்பட்டு போ. ஆமென். ஹalleluya. எதற்காக புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார்? அப்ப நிறைய சம்பாதி, நிறைய உனக்கு பேரும் புகழும் சம்பாதி, நல்லா படி, இன்னும் நல்ல பணம் சம்பாதி. இல்ல போய் பிரசங்கம் பண்ணு. நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்தேன் அல்லவா? 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது நான் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்துக்கு உன்னை வெளிச்சமாக தேவன் அழைத்திருக்கிறார். ஆனா யோனாவோ அந்த வெளிச்சமா இருக்க வேண்டிய யோனாவோ கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடினார். இப்போ திரும்பவும் 2வது முறை தேவ வார்த்தை வருகிறது, இப்பொழுது நீ உலகத்துக்கு வெளிச்சமாயிரு. ஆமென். ஹalleluya. இப்பொழுது நீ இந்த உலகத்துக்கு நீ உப்பாயிரு. God is calling you to be the light and salt one more time. அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அழைப்பை புதுப்பித்த தேவன் இப்பொழுது சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ என்று சொல்லும்போது he's telling you to come out of your comfort zone. எல்லாம் சௌகரியமா இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு. இல்ல நீ புறப்பட்டு போ. வேத புஸ்தகத்துல நான்கு பேரை குறித்து நாம் பார்க்கும்போது யாரெல்லாம் புறப்பட்டு போனார்களோ நாம் இருக்கிற இடத்திலே இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நாம் தரித்து கொள்ள முடியாது. ஆதியாக புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நாம் வாசிப்போம் என்றால் ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. தேவன் ஆபிரகாமை தான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போக சொன்னார். வாசிப்போம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நல்லா கேளுங்க, விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 4ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையின்படியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென். ஹalleluya. யோனாக்கு ஒரு வார்த்தை வந்தது, நீ புறப்பட்டு போ என்ற வார்த்தை வந்தது. அதே வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்தது, நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கிற ஒரு தேசத்துக்கு போ. Go out of your comfort zone. ஆபிரகாமே, நீ இருக்கிற இடம், நீ இந்த இடத்துல இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல. உன்னை ஜாதிகளுக்கு தலைவனாக தகப்பனாக தேவன் அழைத்திருக்கிறார். ஆனா நீ செய்ய வேண்டியது புறப்பட்டு போ. Rise up and go. புறப்பட்டு போ. Don't be in your comfort zone. இந்த லாக்டவுன் காரியங்கள் முடிந்த பின்பதாக தேவன் சபைக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை, புறப்பட்டு போய் எதற்காக உன்னை அழைத்தாரோ அந்த அழைப்பை நீ பூர்த்தி செய். Go, rise up and go and do what God had called you. தேவன் உங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்பே உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், உங்களை வேர் பிரித்த தேவன். எதற்காக வேர் பிரிக்கவில்லை என்றால் வெறும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உலகத்தில் சௌகரியமாய் வாழ்வதற்காக தேவன் சபையை அழைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உங்களை மீட்ட இயேசு இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறார், புறப்பட்டு போ, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் உன்னை வைத்திருக்கிறேன். தன்னை ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக ஜீவ பலியாய் கொடுத்தது நாம் சௌகரியமாய் மாத்திரம் இருப்பதற்காக அல்ல. நீ புறப்பட்டு போ. Rise up and go. எந்த இடத்துல நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, உன்னோட வேலை ஸ்தலத்துல, உன் அயலகத்தார் மத்தியில, உன்னுடைய நண்பர்கள் மத்தியில நீ தேவனுக்கு சாட்சியாயிரு. தேவன் யோனாவை அழைத்து சொன்ன வார்த்தை, நீ புறப்பட்டு போ. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, நீ புறப்பட்டு போ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், கடைசியாக தன்னுடைய சீஷர்களை அழைத்து இயேசு பரலோகம் செல்வதற்கு முன்பதாக அவர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் எனக்கு சீஷராக்குங்கள். இந்த கமாலைகளில் சபைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, enough of being in your comfort zone. எனக்கு இருந்த இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளேயே என் வாழ்க்கையை நான் கழித்து வருகிறேன், இது எனக்கு போதும் என்ற நிலைமை சபைக்கு வரக்கூடாது. சபைக்கு மீண்டும் ஒரு ஆத்துமா தாகம் வேண்டும். சபையை இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தர என் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். யோனாவே, நீ இழந்து போன அந்த அழைப்பை தேவன் புதுப்பிக்க அவர் சித்தமுள்ளவராக
அழைக்கிறவராய் இருக்கிறார். அழைத்த தேவன் இந்த மாலை வேளையில சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போய் அந்த நினிவே பட்டணத்துக்கு போய் பிரசங்கி. நீ புறப்பட்டு போ ஆபிரகாமே, உன்னை பெரிய ஜாதியை அழைத்திருக்கிறேன். எனக்கு அருமையான பிள்ளைகள், நீ புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் எனக்கு சீஷராக்குங்கள் என்று சொல்லுகிறார். அதே தேவன் இந்த மாலை வேளையில பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, புறப்பட்டு போங்கள். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை வருகிற நாட்களை செய்ய போகிறார். ஆமென். ஹalleluya. This lockdown is your comfort zone. தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவன் இந்த தேசத்துல மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இந்த கடைசி நாட்கள்ல என் தேவன் ஒரு பெரிய அக்கினியை போட போகிறார். அதற்கான ஆயத்த நாட்கள்ல நாம் இருக்கிறோம். பல நாட்களாக நாம் ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, நாம் வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தோமே. அதற்காக நாம் தேவன் இப்படி ஒரு நாட்களை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஜெபிங்கள், இப்போது வேதத்தை வாசிங்கள், தேவனோடு தரித்திருங்கள். எப்போது இந்த லாக்டவுன் முடிகிறதோ, எப்போது மீனின் வயிற்றிலிருந்து யோனா வெளியே வந்தானோ அப்போது கட்டளை வந்தது. எப்போது திரும்ப ஆலயம் கூடுகிறதோ, எப்போது திரும்ப நாம் எல்லாரும் ஒன்று கூடுகிறோமோ அப்போது கட்டளை சபைக்கு நேராக வருகிறது, புறப்பட்டு போங்க. அப்பொழுது தேவன் உன்னை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமென். ஹalleluya. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க, புறப்பட்டு போங்க. தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல சொல்லும்போது எஸ்தர் மொர்தெகாய்க்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறார். நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, இருக்கிற எல்லாரையும் கூட்டி சேர்த்து எனக்காக ஜெபிங்கள், நான் செத்தாலும் சாகிறேன். இப்போது எஸ்தருக்கு ஒரு வார்த்தை வந்தது, யூத மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நீ போய் அந்த ராஜாவிடத்துல பரிந்து பேசு என்ற வார்த்தை வருகிறது. ஆனா எஸ்தரோ, ஐயோ நான் எப்படி போவேன்? இல்ல எஸ்தர் was so comfortable in her comfort zone. ஆனா வார்த்தை மொர்தெகாய்க்கு வார்த்தை வருகிறது, இப்போது நீ பேச வேண்டிய நேரத்துல உன் யூத ஜனங்களுக்காக நீ மன்றாட வேண்டிய நேரத்தில் நீ மன்றாடவில்லை என்றால் யூத ஜனங்களுக்கு மீட்பு வரும். ஆனா நீயும் உன் குடும்பமும் தேவனால் கைவிடப்படுவீர்கள் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இப்போது எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்லுகிறான், come out of your comfort zone, go and speak to the king. God is asking you, come out of your comfort zone, go and preach. The எஸ்தரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம். சத்தத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன். ஆறாவதாக renewal of your commitment. காலை தினத்துல பார்த்தோம் renewal of your calling. Now renewal of your commitment. நான் தேவனுக்கு செய்த உடன்படிக்கை நான் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. இங்க எஸ்தர் சொல்லுகிறார், நான் செத்தாலும் சாகிறேன். யோனா வார்த்தை, நீ புறப்பட்டு போ. அடுத்த வசனம், யோனா கர்த்தருக்கு கீழ்ப்படினான். ஆறாவதாக renewal of your commitment. தேவனோடு இருக்கிற, தேவனோடு நீங்கள் செய்திருக்கிற உடன்படிக்கையை தேவன் உறுதிப்படுத்துகிற நேரமாக இருக்கிறது. இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்களை வீணடிக்காதீர்கள். நான் திரும்ப சொல்லுகிறேன், இதே போற நாட்கள் உங்களுக்கு கிடையாது. இதே போற தேவ சமூகத்துல மன்றாடுகிற நாட்கள் திரும்ப வராது. எதற்காக வேண்டுமெனால் இது வந்திருக்கலாம். ஆனா இதை தேவன் சொல்லுகிறார், சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற தேவன் சொல்லுகிறார். இதை ஏன் நீங்கள் தேவனை தேடுவதற்காக பயன்படுத்த கூடாது. யார் வேணாலும் இது எதற்காக வந்தது, let them keep debating, என்ன வேணா சொல்லிட்டு போகலாம். ஆனா தேவன் சபைக்கு கொடுக்கிற வார்த்தை, இது நீ ஒன்று கூடி உன் பலத்தை புதுப்பிக்கிற நாட்களா இருக்கிறது. தேவனோடு இருக்கிற உறவை புதுப்பிக்கிற நாட்களா இருக்கிறது. தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை புதுப்பிக்கிற நாளா இருக்கிறது. தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையை புதுப்பிக்கிற நாட்களா இருக்கிறது. தேவன் உனக்கு கொடுத்த அழைப்பை புதுப்பிக்கிற நாட்களா இருக்கிறது. இந்த மாலையில் தேவன் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, renew your commitment with God. தேவனோடு நீ செய்த அந்த உடன்படிக்கை நீ பலப்படுத்துகிற ஒரு நாட்களா இது இருக்கட்டும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த மாலையில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். யோனாவே, அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்த யோனாக்கு திரும்ப வார்த்தை வருகிறது,
நீ புறப்பட்டு போ. Rise up and go and preach. Go back to your workplace. உங்க வேலை ஸ்தலத்துக்கு திரும்ப போங்க. ஆனா இப்ப திரும்ப போகும்போது நீங்க தனியா இல்ல, அழைப்பை உணர்ந்தவர்களாய் திரும்ப போறீங்க. Go back to your same workplace. Go back to your same place where you came from. எந்த நினைவே பட்டணத்துக்கு தேவனுடைய வெளிச்சமாக வைத்தாரோ, வெளிச்சமா இருக்க சொல்லி அழைச்சாரோ, அதை மறந்து போனாயே. அதே வேலை ஸ்தலத்துக்கு நீ திரும்ப போக போறீங்க. அதே உறவினர்கள் மத்தியில திரும்ப போக போறீங்க. அதே சபை நடுவே போக போறீங்க. ஆனா இப்போது யோனாக்கு ஒரு புதுப்பித்தல் வந்திருக்கிறது. என்ன? அழைப்பின் புதுப்பித்தல். ஆமென், ஹalleluya. The renewal of his calling. யோனா சொல்லுகிறான், the calling has been renewed. I will renew my commitment towards my Lord. Amen, hallelujah. தேவனோடு நான் செய்த உடன்படிக்கை நான் புதுப்பிக்கிற நாட்களாக மாறட்டும். ராபா சக்தி கரவா. சபையே, தேவனோடு கூட இருக்கிற உடன்படிக்கை, commitment, let it be renewed in these days. இந்த 7 நாட்கள் கர்த்தருடைய சித்தமானால், இந்த 7 நாட்கள்ல இந்த லாக்டவுன் முடிய போகிறது. திரும்பவும் கர்த்தருடைய சித்தமானால் திரும்ப நம்முடைய we're going to go back to our routine life. But I want to tell you, இன்னும் ஜெபிக்கவில்லையா? இந்த 7 நாட்கள் ஜெபி. 7 நாட்கள் ஜெபி. ஏன் 7 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க முடியும்? யோனா 3 நாட்கள் அவனுக்கு சாப்பிட ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. அவன் ஜெபித்தான். He renewed his commitment to God. He said, yes Lord, I will go. யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். He renewed his commitment to God. So Lord, I renew my commitment, Lord. Let that be your prayer in these days. 7 நாட்கள், எஞ்சியுள்ள 7 நாட்கள் ஜெபமாய் இருக்கட்டும். God, I renew my commitment. God has renewed his calling for you. God has renewed his calling in your life. But this day, இந்த நாள், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவனோடு கூட இருக்கிற உடன்படிக்கை நீ புதுப்பித்துக் கொள். உன்னை கொண்டுதான் தேவன் அழிந்து போகிற நினைவே பட்டணத்தை காப்பாற்றப் போகிறார். அவன் உன்னை கொண்டுதான் தேவன் ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிருக்கிற என் தேசத்தை காப்பாற்ற என் தேவன் உன் கரத்துல வைத்திருக்கிறான். உன்னுடைய வேலை ஸ்தலத்துல உன்னைதான் தேவன் யோனாவாக அழைத்திருக்கிறார். உன்னுடைய அயலகத்தால் மத்தியில தேவன் உன்னைத்தான் யோனாவாக வைத்திருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல தேவன் உன்னைத்தான் யோனாவாக வைத்திருக்கிறார். உன் சபையில உன்னைத்தான் தேவன் யோனாவாக வைத்திருக்கிறார். எதற்காக? நீ அந்த இடத்துல வெளிச்சமாய் இருக்கும்படி, நீ அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையும்படி. 4ஆவதாக, renewal of your commitment to God. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்தபடி யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே தகர்க்கப்படும் என்றான். கவிழ்க்கப்பட்டு போகும் என்றான். அப்பொழுது நினிவே. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது யோனா ஒரு பிரசங்கம் செய்ய. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பிரசங்கம் கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. யோனா என்ன பிரசங்கம் செய்யவில்லை என்றால், நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், யோனா என்ன பிரசங்கம் பண்ணிருப்பாங்க, நான் இந்த மாதிரி மீன் வயிற்றுல இருந்த தேவன் என்னை அழைத்தாரு, நான் அழைப்பேன் மறந்துட்டேன், இப்ப எங்க போயிட்டேன், மீன் வயிற்றுல போயிட்டு அங்க இருந்துட்டு அவருடைய சாட்சியை சொல்லல. ஆனா தேவ வார்த்தையை பிரசங்கித்தான். ரினியூவல் ஆஃப் மெசேஜ். 7ஆவதாக, renew the message. பல நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம்னா ஆசீர்வாதத்தை மாத்திரமே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க அழிந்து போகிற அந்த நினிவே பட்டணத்துக்கு யோனா பிரசங்கித்தது ஒரு ஆசீர்வாதத்தின் பிரசங்கம் அல்ல, அவனுக்கு ஒரு எச்சரிப்பின் பிரசங்கத்தை செய்தான். நல்லா கேட்டுக்கோங்க. என் தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், நல்லவர், கிருபை நிறைந்தவர். அதே நேரத்துல வருகிற ஆக்கினிக்கு என் உலகம் தப்புவிக்க வேண்டும், தப்பப்பட வேண்டும். Renew your message. நீங்க எந்த பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்களே தேவன் சொல்லுகிறார், நீங்களே சாட்சியா இருக்கிறீர்கள். உங்கள் சாட்சி எப்படி இருக்கிறது? Renew your testimony, renew your message, saying God is coming back soon. அவர் என்ன பிரசங்கம் பண்ணலன்னா அவனுடைய சொந்த கதை, சுக கதையை சொல்லல. Just telling the word of God.
மாலை வேளையில தேசத்துக்கு தேவை ஒரு எச்சரிப்பின் செய்தி. இதோ ஒரு மகா உபத்திரவத்தின் காலம் வருகிறது, இதோ சீக்கிரம் வருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் இதோ வாசல் படியிலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த பிரசங்கத்தை கேட்க வேண்டிய நாட்கள்ல வந்திருக்கிறது. ஜனங்கள் கொள்ளையான ஆத்துமாக்கள் மனம் திரும்புகிற நாட்கள் வந்தது. அதெல்லாம் யோசிங்க, யோவான் ஸ்நானகனும் இதே பிரசங்கத்தை செய்தான். இயேசு பிறப்பதற்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகன் செய்த பிரசங்கமும் அதேதான். நாளை வேளையில let's reach out to this world, not only telling them about all the good things that God has done for us. Of course that is a good message. தேவன் எனக்கு செய்த நன்மைகளை மாத்திரம் சொல்லிக் கொண்டால, எப்படி அவர்களும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், வருகிற அக்கினி தீர்ப்பிலிருந்து எப்படி அவர்கள் தப்பிக்க முடியும் என்று அதை அறிந்து கொள்ளட்டும். Renew your message. யோனா தேவனை நோக்கி கூப்பிட்டான், தேவன் அவனை விடுவித்தார். விடுவித்த தேவனுக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டான், அழைப்பை புதுப்பித்துக் கொண்டான். He renewed his commitment, he renewed his message. அந்த வார்த்தை அந்த தேசத்து ராஜாவுக்கு போன போது, வாசிப்போம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த செய்தி நினிவேன் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேல் எல்லாரும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் முசுப்பாதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தன் பொல்லாத வழியை தன் கைகளால் பொல்லாத வழிகளை என்ன செய்தாங்கன்னா விட்டு விலகினார். நல்லா கேட்டுக்கோங்க, பல நேரத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, the world is not ready to be reached by the gospel. இல்லை என்றால் இந்த உலகம் இன்னும் ஆயத்தமா இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் நீங்க ஒண்ணும் பிரசங்கம் பண்ணல, அதுதான் பிரச்சனை. இப்ப நல்லா கேட்டுக்கோங்க, யோனாக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். அதனாலதான் அவன் சொன்னான், இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டாங்க எண்ணம். நல்லா கேட்டுக்கோங்க, யோனா பிரசங்கம் பண்றதுனாலும் நல்லா தவறா நினைச்சுக்கொள்ளாதீங்க. ஆனா யோனா பிரசங்கம் பண்ணினாலும் அவனுக்கு உள்ளான எண்ணம் என்னன்னா, என்ன வரணும், ஒரு பெரிய உபத்திரமும் வரணும். அதுதான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யோனா தேவன் மீது கோபமாய் இருக்கிறான். ஏனென்றால் அவன் பிரசங்கம் பண்ணிட்டான், ஒரு உபத்திரம் வருகிறது, பிரசங்கம் பண்ணிட்டான். இப்ப என்ன பண்றான், ஒரு மலை மேல போய் காத்து நிக்கிறான். ஏன்னா உபத்திரம் வரலையன்னு காத்து கொண்டு இருக்கான். பல நேரத்துல யோனாவுடைய எண்ணம் என்னன்னா, இந்த ஜனங்கள் அழிந்து போகட்டும், இவ்வளவு பாவம் செய்யறாங்களே அழிந்து போகட்டும், தேவன் நன்மை, தேவன் கிருபை உள்ளவர் என்பதை இவனால் யாருக்கு கிருபை உள்ளவர், தேவன் இந்த பாவம் நிறைந்த நினிவே பட்டணத்துக்கு என் தேவன் கிருபை உள்ளவர் என்பதை யோனாவால டைஜஸ்ட், ஆனால் ஜீர்ணிக்கவே முடியல. இந்த நாட்கள்ல நான் பலருக்கு கூட என்ன ஜீர்ணம், ஐயோ அவங்க சினிமா நடிக்கிறாங்க, அவங்க எல்லாம் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க, அவங்களால என்ன பண்ண முடியல, ஜீர்ணிக்க முடியல. We are not able to take that the sinners are coming back to God. I want to tell you, when you go and preach after this lockdown, God is going to give you a great harvest. Amen. Hallelujah. நீங்கள் திரும்ப போய் நீங்கள் பிரசங்கிக்கும் போது ராஜா முதல் கடை கோடி மனிதன் வரை அவன் தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிவான். Amen. Hallelujah. ஏனென்றால் இந்த கடைசி காலமாய் இருக்கிறது. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த மாலை வேளையில ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற வார்த்தை, யோனா பிரசங்கம் செய்தான். ராஜா முதல் கடைசி தொண்டன், கடைசி மனிதன் வரை அந்த தேசத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது, ஒரு மனம் திரும்புதல் வந்தது. ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, மனம் திரும்புதல் உலகத்திற்கு வந்தது. ஆனா யோனாக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. 4ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் வசனங்களை அப்படியே நான் ஸ்கிப் பண்றேன், நமக்கு நேரம் இல்லாதபடியா. 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. ஏது நல்லா கேட்க 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் நல்லா கேட்க, தேவன் இவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்பதை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபம்
நான் தாம் அவர்களுக்கு செய்வேன் என்ற தீங்கை கொண்டு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப தேவன் சொல்ற அந்த நினிவே பட்டணத்தை அழிப்பேன் தேவன் சொன்ன வார்த்தை, God said because they have come to me, அவங்க பொல்லாதவர்களை விட்டபடியா, because they have come back from the evil ways, now God relented. In other words, God said, I will not destroy them. நான் அவரை அழிக்க முற்பட்டேன். இப்பொழுது அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டபடியா நான் என்ன பண்ண போகிறேன்? தேவன் கிருபை உள்ளவராய் இருந்தார். இப்போ யோனாக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் கிருபையா இருந்தது, யோனாக்கு மிகவும் விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை இருக்கும்போதே நான் இருக்கும்போது என்ன சொன்னேன்? நீ கிருபை உள்ள வாசிப்போம். இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஸ்க்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகுந்த கிருபை. ரொம்ப அழகா இருக்கு. 4 வார்த்தைகள் திரும்ப வாசிக்கலாம். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் மிகுந்த கிருபை உள்ளவர், ஒரு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் நீங்கள் பிரசங்கிக்கும் போது, நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்து எப்போது திரும்ப உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்கோ உங்களுடைய அயலகத்தாரோ எப்பொழுது பார்க்கிறீங்களோ, தேவன் அழைத்த அழைப்பை மறக்காதீங்க. ஏனென்றால் தேவன் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். யோனாக்கு பெரிய பிரச்சனை. ஏன் ஆண்டவரே அழிப்பேன் என்று சொன்னீரே, ஏன் இவர்களை அழிக்காமல் விட்டு? பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட என்னன்னா, ஏன் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள், இவர்கள் தேவனை அறியாதவர்கள், இவர்கள் பாவம் நிறைந்தவர்கள், ஏன் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள்? தேவன் சொல்லுகிறார், நான் நீடிய பொறுமை உள்ளவராய் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறேன். மாலைவேளையில் ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, என் தேவன் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். 10-11 வசனம். அதற்கு கர்த்தர் பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்காக பரிதபிக்கிறாய். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,80,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்கு நான் பரிதபிக்காமல். கடைசியான ஒரு வார்த்தை தேவன் அழிந்து போகிற ஆத்துமாக்களை கொடுத்து அவர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். தேவன் பரிதபிக்கிறவராக இருக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பரிதபிக்கிற தேவன் இருக்கிறார். வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் இராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன் தேவன் இன்னும் தாமதிக்கிறார் என்றால், இன்னும் உன் நண்பர்கள் ரட்சிக்கப்படல, இன்னும் உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படல, இன்னும் உன் வேலை ஸ்தலத்துல பலர் ரட்சிக்கப்படல. உங்களை தான் தேவன் யோனாவாக அழைத்திருக்கிறார். யோனாவே ஏதோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வேத பகுதிதான். யோனா ஏதோ ஒரு செடியை குறித்து அவன் பரிதபிக்கிறான். தேவன் சொல்லுகிறான், நீ வெறும் செடியை குறித்து, அற்பமான ஒரு செடியை பார்த்து நீ பரிதபிக்கிறாயே. ஆனா என்னுடைய சாயல் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ பேர், கோடான கோடி பேர், லட்சம் பேர் ஆக்கினி தீர்ப்புக்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்களே, நான் அவர்களை பார்த்து நான் பரிதபிக்கிறேன். Today I want to end with this word. I want to share the burden of God. தேவன் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். God is burdened for the lost soul. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பரிதபிப்பு தேவனிடத்துல இருக்கிறது. நம்ம ஆளுகளில் அதே பரிதபிப்பு நமக்கு தேவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
எஸ்தர், நான் செத்தாலும் சாகிறேன். யோனா, எழும்பி புறப்பட்டு போ. My dear son, my dear daughter, என் அருமையான மகனே, மகளே, வாலிப பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க திருமணம் ஆகி இருக்கலாம். மாலையில தேவன் உங்களை அழைக்கிறார். He wants to share his burden to the lost soul. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து தேவன் பரிதபிக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. 7 வார்த்தைகளை திரும்ப ஒரு விசை கூட நம்ம இடத்துல நாம் சொல்ல, இந்த ஜெப நாட்கள்ல, இந்த லாக்டவுன் நாட்கள்ல தேவன் 7 காரியங்களை செய்ய விரும்புகிறார். முதலாவதாக, renewal of your strength, renewal of your relationship, renewal of your faith, renewal of your hope. இந்த மாலை வேளையில renewal of your calling, ஒரு அழைப்பை புதுப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவன் இந்த மாலை வேளையில திரும்ப ஒரு விஷயம் தமிழ்ல சொல்லுகிறேன். உங்களுடைய பலத்தை புதுப்பிக்கிற தேவன், தேவனோடு இருக்கிற உறவை புதுப்பிக்கிறவர். நீங்கள் தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். என் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அழைப்பை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, the God is renewing your commitment with God. You have to renew your commitment with God. தேவனுக்கு நீங்கள் செய்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Finally, renew your message. உங்களுடைய செய்தியை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவன் சீக்கிரம் வருகிறார். மாராநாதா, இதோ சீக்கிரம் வாரும். என் தேவன் சீக்கிரம் வருகிறார். வாசல் படியில நின்று தட்டி கொண்டிருக்கிறார். என் சபையே, இன்னும் யோனாவை போல கீழ்த்தட்டில், அந்த படகின் கீழ்த்தட்டில் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? இந்த புயல் எதற்கென்றால், நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு பிரசங்கி, நீ எழும்பி போ. உன்னுடைய அழைப்பை புதுப்பித்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், திரும்ப போ. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய நான் சித்தமுள்ளவராக இருக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி எல்லாரும் வாய்களை திறந்தமா. ஓரிமா சப்த நபாதினி கரவா. தேவன் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். யோனாவே, அருமையான யோனாவே, ஓரிமா சப்தினி கரவா, ஓரிமா நமா சப்தராதினி கரவா. We worship you. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஓரிமா சப்தராதினி கரவா. Thank you, Jesus. Tarama shatini karava. Oh yes, Lord. மாலை வேளையில தேவனுடைய இருதயம் துடிப்பு. தேவன் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். ஓ லட்சோப லட்ச மக்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். ஓ லட்சோப லட்ச ஜனங்கள் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். Oh, we worship you, Lord. We worship you, Lord. Thank you, Jesus. Mani pola tumbal, veni surabode, ale pani pola uruge, saivavare. Mani pola tumbal, veni surabode, ale pani pola uruge, saivavare. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று தேவன் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருந்து நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஓ, நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஓ, இந்த லாக்டவுன் காரியங்கள் முடிந்த பின்பு நீ எழுந்து புறப்பட்டு போ. சபையிலும் நீ புறப்பட்டு போ. அவரை பார்த்து சொல்லப்பா, நீர் போதும் அப்பா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுயா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. பாபா சக்தி நிகரவா, நீர் போதும். கடைசி முறை சொல்லுமா, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுயா, நீர் போதும் என் வாழ்விலே. அன்புமிக்க நல்ல பிதாவே, அருமையான மாலை வேளைக்காக நன்றி.
என் தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. God renews is calling for you. தேவன் அழைத்த அழைப்பை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது renew your commitment to God. தேவனோடு நீங்கள் செய்த அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்களே தேவனுடைய சாட்சிகளாக இருக்க போகிறீர்கள். Renew your message. Jesus is coming back soon. உங்களுடைய பிரசங்கள் செய்திகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். என் தேவன் சீக்கிரம் வருகிறார். நீ கேட்ட செய்திக்காக, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. என் தேவன் நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக 30, 60, 100 பல தர நீ கிருபை பாராட்டுகிறார். அதை என்னை தாழ்த்துகிறேன். நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நாம செய்கிற எல்லா காரியங்களும் கூடும் தேவன் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி இந்த கரத்துல ஒப்புக்கொடுக்கும். சகல துதிகளில் கனத்தையும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம். நீங்க நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Never give up. If you can believe it will be done. Nothing is impossible. Straight to faith and a miracle. Never give up. If you can believe it will be done. Nothing is impossible. Straight to faith and a miracle. Never give up. If you can believe it will be done. Nothing is impossible. Stretch your faith and a miracle. Never give up. முடியாதென்று மனம் தருவே. நம்பினாலும் நான் தருவேன். முடியாதென்று மிதியாதே. நம்பினாலும் நம்பாலுமே. முடியாதென்று மனம் தருவே. நம்பினாலும் நான் தருவேன். முடியாதென்று மிதியாதே. நம்பினாலும் நம்பாலுமே.